أما بعد أن أكثر أبو هريرة رضي الله تعالى عنه ولولا آياتي في كتاب الله ما حدثوا حديثا ثم يتلو إن الذين يكتبون ما أنزلنا من البينات إلى آخره. என்னைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, கல்வியை மனனம் செய்தல் நமக்கு தெரிந்த விஷயங்களை மனனம் செய்து வைத்துக் கொள்ளுதல், அதை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அது ஆஜி ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் கூறியதாவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகமாக நபிமொழிகளை அறிவிக்கிறாரே என மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் வேதத்தில் 2 வசனங்கள் இல்லை என்றால் நான் ஒரு நபிமொழியை கூட அறிவித்திருக்க மாட்டேன் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிவிட்டு, நாம் நேரிய வழியையும் தெளிவான சான்றுகளையும் அருளி மக்களுக்காக அவற்றை வேதத்தில் நாம் தெளிவாக கூறிய பின்னரும் யார் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தன் அருளுக்கு அருகதையற்றவராக்கி விடுகின்றான். மேலும் தீயோரை சபிப்பவர்களான முஃமின்களும் வானவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். ஆயினும் அவர்களில் யார் தமது குற்றங்களிலிருந்து மீண்டு மேலும் தம்மை சீர்திருத்திக் கொண்டு இன்னும் தான் மறைத்தவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்தியும் விடுகின்றனரோ அவர்களை தவிர, அவ்வாறு தம்மை திருத்திக் கொண்ட அவர்களை நான் மன்னித்து விடுகின்றேன். நான் மிக்க மன்னிப்பவனும் அருள்வதில் அளவற்றவனுமாவேன் என்பதாக அந்த வசனங்களை ஓதி காட்டுகின்றார்கள். 2வது அத்தியாயம் 156வது வசனம், 159வது வசனம், 160வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த 2 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். மேலும் தொடர்ந்து மக்களிடத்தில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த எங்கள் சகோதரர்களோ வியாபார பேரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். மதீனாவிலிருந்து அன்சாரி தோழர்களோ தங்கள் விவசாய செல்வங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அபூ ஹுரைராவோ முழுக்க வேறு வேலைகளில் ஈடுபடாமல் வயிறு நிரம்பினால் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்தேன். மற்றவர்கள் வருகை வராத இடங்களுக்கெல்லாம் நான் செல்வேன். அவர்கள் மனப்பாடம் செய்யாதவற்றை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக ஒரு மனிதன் தாங்கள் கற்ற விஷயங்களை தானும் அமல்படுத்த வேண்டும், பிறருக்கும் போதிக்கணும். அப்ப தெரிஞ்சதை சொல்றோம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். எதுவும் இல்லை
அது மனனம் செய்யாமல் ஏதோ செவியில் கேட்டதை வைத்து மட்டும் இவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதனுடைய விளைவு எப்படி ஆகின்றது? தீயோரை சபிப்பவர்களான முஃமின்களும் வானவர்களும் அவர்களை சபிக்கின்றனர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அது நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட பின்னர் யார் மறைக்கின்றார்கள்? ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களே அதுதான் சொல்றான். இன்னல்லதீன யக்துபூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி. நாம் தெளிவான ஒன்றை இறக்கியதற்கு பின்னால் யார் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தன் அருளால் அருகதையற்றவராக்கிறான். தன்னுடைய அருள் இருக்கின்றதை எவர்களுக்கு இல்லாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஆக்கின்றான் என்பது மட்டுமல்ல, சாபத்திற்கு உள்ளானவர்களாகவும் மாறிவிடுகின்றார்கள். என்ன செய்யணும்? ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிகின்றது என்றால் அதை முழுமையாக கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிறருக்கு போதிக்கப்படவும் வேண்டும், நாம் செயல்படுத்த வேண்டும். ஏதோ 4 பேர் சொல்றாங்க அதற்காக வந்து நம்ம சரின்னு தலையாட்டிட்டு போறது இல்லை. அப்படி செய்யணும் அப்படின்னு தலையாட்டு போறோம் அப்படின்னா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முஃமின்கள் மாணவர்களுடைய சாபங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றது, அவர்களை சபிக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நூற்றுடைய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் தெளிவாக முழுமையாக கற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் கற்பிக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.